அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என புது நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். என்ன இருந்தாலும் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியில் போங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். என்று கூட வேத வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். தூற்றுக்கூடி அவர் கையில் இருக்கிறது. அவர்கள் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதிரையோ அவியாத அக்கினிக்குள்ளே சுட்டெரிப்பார் என்றார். பாருங்க, கோதுமை அப்படியே இருந்த பலன் கொடுக்காது. அந்த கோதுமை நிலத்தில் விழுந்தால் மட்டும்தான் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் கோதுமணியாக நீங்கள் இருக்காதபடி அநேக ஜனங்களுக்கு பலனை கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கணும். பலனை கொடுக்கணும். அதுதான் அப்படி இருக்கணும். ஒரு கோதுமையை போட்டால் அது செடியாகி எத்தனை பலன் வருதோ, அந்த எத்தனை கோதுமை வருதோ, அதுபோல் கோதுமையாக உங்களை என்னைய தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா, அந்த கோதுமணியாகவே இருக்காமல் அது நிலத்தில் உளுந்து அது பலன் கொடுக்கறதா இருக்கணும். அதுபோல் அன்பானவர்களே, நீங்களும் கூட கோதுமணிகளாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா சந்தோஷப்படுங்க, சமாதானமாக இருங்க. இருந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் பலனை கொடுங்க, சும்மா இருக்காதீங்க. இன்னொன்று எப்படின்னா பதரை போல் நீங்கள் இருக்காதீங்க. பதரை என்ன குறிக்கிறதுனா கெட்ட ஜனங்களை குடிக்கிறது. அதுபோல் பதரை போல் நீங்கள் இருக்காதபடி கோதுமை பலன் கொடுக்குறவங்களாக நீங்கள் இருங்க. ஏன்னா அதுக்காக தான் சாபத்தில் இருந்த நம்மளை தேவனை தெரிந்து கொண்டார். நம்ம பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 34 வருஷம் வாழ்ந்து உனக்காக எனக்காக நானும் நீ செய்த பாவங்களுக்காக தான் அவர் மரித்து உயிரோடு வந்திருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எதுக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவரும் நம்ம வாழ்க்கையில் வரலைன்னா நம்ம எங்கே போயிருப்போம் நினச்சி பாருங்கள். நரக்கத்துக்கு தான் நம்ம போயிருப்போம். அதனால் அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் என்ன கோதுமணிகளாக இருங்க. நீயும் ஆனாலும் சரி, நானானாலும் சரி, தேவன் அளித்திருக்கிற அந்த அளிப்பில் உண்மையாக நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு ராஜ்யத்தை தேவன் கட்டி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும். அதுபோல் நம்மளை போல் பாவிகளை கூட அவங்க நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் தேவனை சந்தோஷப்படுகிறார். அதே போல் ஏசாயா 41:16 பாருங்கள். இவைகளையே தூற்றுவாய், அப்பொழுதுமே காற்று அவைகளையும் கொண்டு போய் சுழல் காற்றும் அவைகளையே பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளேயே களி கூர்ந்து இஸ்ராவேலின் பரிசுத்தருக்குள்ளேயே மேன்மையை பாராட்டி கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்கிறது. அவைகளை தோற்றும்போது நீ அவைகளை தோற்றும்போது நீ அநேக ஜனங்களுக்கு நீ போய் சத்தியத்தை சொல்லும்போது அப்பொழுது காற்று அவைகளையே கொண்டு போகும். சுழல் காற்று அவைகளையே பற்றி பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருப்பாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுபோல் அன்பானவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க, சத்தியத்தை சொல்லுங்க, தேவனுக்காக வாழுங்க, கோதுமணிகளாக இருங்க. பதறகு போல் நம்ம இருக்கக்கூடாது. தேவன் என்ன பண்ணார், நம்மளை பதறாக இருந்தால் நம்மளை கோதுமணிகளாக்கி இருக்கிறார். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நம்ம என்ன பண்ண பலனு கொடுக்கணும். கீழே உளுந்து அது மலிக்காமல் இருந்தால் பலனு கொடுக்காது. அதுபோல் பலனு கொடுக்குறவங்களாக இருக்கணும் நம்ம. அதனால் போங்க, தேவனை பற்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. தேவன் கர்த்தர் உங்களோட இருப்பார். உங்களை பெரிய காரியங்கள் செய்வார். என்ன காரியங்கள் இருந்தாலும் ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் காத்திருக்கிறவங்களுக்கு புது பலன் அடைவார்களாம். அதுபோல் கர்த்தருக்காக காத்திருங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தகப்பனே, அவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே கோதுமை மணிகளாக கர்த்தை வைத்திருக்கிறீங்க. அவங்க பலனை கொடுக்குறவங்களாக அவங்களை மாற்றத்துக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை ஆண்டவரே அவங்க உள்ளங்களில் கர்த்தாவே ஸ்தோத்திர சுவாமி. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, பேசி கர்த்தாவே கர்த்தருக்காக எளிமையை பிரகாசிக்க கிருபை தாங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.